ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம எல்லாருடைய ஸ்வீட் ரெசிபியான பாயசம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாயசத்தை இந்த மாதிரி அப்பளம் கூட சேர்த்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். நெய் காஞ்சதும் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். நெய் கூடுதலாக சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வாசனை மணமாக இருக்கும். ஸோ நெய் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். இது இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் நம்ம முந்திரி பருப்பை வறுத்துடலாம். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா கையளவு திராட்சை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு வறுப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது, ஏன்னா முந்திரி வறுப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். திராட்சை போட்டதுமே ஒப்பிடும். இப்போ வறுத்ததை தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த ஏலக்காயை மறுபடியும் இதுக்குள்ளேயே சேர்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு வெர்மிசெல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்ம உப்புமாக்கு செய்யக்கூடிய சேமியா பயன்படுத்தி கூட செஞ்சுக்கலாம். இதை இந்த நெய்யிலே நல்லா வறுபட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வந்துச்சுன்னா தான் நமக்கு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி நிறம் மாறி வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யில் இந்த மாதிரி நல்லா வறுபட்டால் தான் இந்த பாயசம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி எதுவும் சேர்க்காம சிம்பிளாக செய்யக்கூடிய, அதே நேரத்தில் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாயசம் தான் செஞ்சிட்ருக்கோம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்போதுமே பாயசம் காய்ச்சும் போது எந்த பக்குவத்துக்கு இருக்கணுமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா பாயசம் ஆறுனதுமே நல்லா கெட்டியாகிடும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். 8லேருந்து 10 நிமிஷத்தில் சேமியா நல்லா வெந்துடும். இதுவே நீங்கள் நார்மல் சேமியா பயன்படுத்தி செய்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம பால் சேர்த்து செய்ய போகிறதில்ல, கண்டென்ஸ் மில்க் சேர்த்து செய்ய போகிறோம். இது சேர்க்கறதுனால பாயசத்துக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்தாலே போதும். அதுலேயே நமக்கு ஒரு சூப்பர் ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். பால் சேர்க்குறத விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் கம்மியான அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்க்கரை கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே பாயசம் செய்யும் போது சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா சேமியா வேகவே செய்யாது. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இந்த சமயத்தில் சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். உப்பு கொஞ்சமாக சேர்க்கறதுனால அந்த இனிப்பு சுவை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டாக வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். பாயசம் தனியாக சாப்பிட்றத விட அப்பளத்து கூடயோ அல்லது வடை கூடயோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி அப்பளம் வச்சு நல்லா நொறுக்கி விட்டுட்டு அது மேலே பாயசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.